ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஓமம் விதைகளின் மருத்துவ நன்மைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்திய உணவுகளில் ஓமம் விதைக்கு என்று ஒரு தனி இடம் உள்ளது. ஓமம் விதைகளை சாப்பிடுவதால் ஏற்படும் நன்மைகள், அது எந்த விதமான நோய்களுக்கெல்லாம் மருந்தாக செயல்படுகிறது, எந்த நோய்க்கு இதை எப்படி பயன்படுத்தணும், ஓமத்தை பயன்படுத்தும் போது நாம் கவனிக்க வேண்டியது என்ன, இதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஓமம் விதைகள்ல அதிக அளவு வைட்டமின்களும் நியாசின், தியாமின், சோடியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், கால்சியம் உள்ளிட்ட மினரல்கள் அதிக அளவில் இருக்கு. இது மட்டும் இல்லை, ஓம விதைகளில் கார்போஹைட்ரேட்ஸ், கொழுப்பு அமிலங்கள், நார்ச்சத்து, புரதங்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிக அளவில் இருக்கு. ஓம விதைகளில் தைமோல் எனப்படும் இயற்கை எண்ணெய் இருக்கு. இதுதான் இந்த விதையோட நறுமணத்துக்கான காரணம். கசப்பாகவும் மிகவும் கடுமையான வாசனை கொண்டதாகவும் இருக்கும். இதன் வாசனை மற்றும் உடலுக்கு நன்மை அளிக்கும் காரணங்களால் தான் இறைச்சி உணவுகள் மற்றும் ஊறுகாய்கள்ல இதை பெரும்பாலும் நம்ம பயன்படுத்திக்கிட்டு வர்றோம். ஓம விதைகள்ல ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் உள்ளிட்ட பல்வேறு பண்புகள் இருக்கு. ஓமத்தை விட ஓமம் கலந்த தண்ணீர் நம்ம உடலுக்கு அதிக அளவுல நன்மைகளை செய்யுது. நம்ம வீட்டுல எல்லாம் பொதுவா இந்த ஓமத்தை எதுக்கு பயன்படுத்துவோம் அப்படின்னு கேட்டா, அதிகமா வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தான் பயன்படுத்துவோம். சிலருக்கு செரிமானம் ஆகாம இருக்கும், வயிறு உப்புசமா இருக்கும், புளிச்ச ஏப்பம் வரும். இந்த மாதிரி பிரச்சனையப்ப நம்ம வீட்டுல சொல்றது ஓம தண்ணி குடி சரியாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன குழந்தைங்கள்ல இருந்து வயசானவங்க வரையிலும் இந்த வயிறு சம்பந்தமான பிரச்சனைக்கு ஓம தண்ணி தான் குடிப்பாங்க. உங்க வீட்லயும் இந்த மாதிரி முறையை நாங்க ஃபாலோ பண்றோம் அப்படின்னு சொன்னா கமெண்ட்ல எஸ்னு கமெண்ட் பண்ணுங்க. இப்ப நம்ம ஓமத்தோட மருத்துவ நன்மைகள் பத்தி பார்க்கலாம். வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ஓமம் தான் ஒரு சிறந்த மருந்து. அதுக்கு காரணம் இந்த ஓம விதைகள்ல உள்ள ஆக்டிவ் என்சைம்கள் இறப்பையில உள்ள சாறுகளில் சுரப்பியின் உதவியால செரிமானத்தை நமக்கு துரிதப்படுத்தி கொடுக்கும். வயிற்று வலி, வாய்வு, அஜீரணம் உள்ளிட்ட நாள்பட்ட வயிற்று பிரச்சனைகளுக்கு தீர்வு காண நம்ம ஓமத்தை பயன்படுத்தலாம். அதோட குடல் புண், வயிற்றுப்புண் தொடர்பான பிரச்சனைகளுக்கும் இந்த ஓம விதைகள் தீர்வு அளிப்பதா சமீபத்திய ஆய்வுல தெரிவிச்சிருக்காங்க. நெஞ்செரிச்சலை சரி பண்றதுக்கு நீங்க ஒரு தேக்கரண்டி ஜீரகம், ஒரு தேக்கரண்டி ஓமம், ஒரு தேக்கரண்டி இஞ்சி, நீங்க பவுடரா இருந்தாலும் சுக்கு பவுடரா இருந்தாலும் பயன்படுத்திக்கலாம். இது மூணையும் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு திரும்ப நீங்க கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் இதை டெய்லியும் காலையில குடிச்சு வர்றதுனால நெஞ்செரிச்சல் விரைவில் குணமாகும். ஓமம் தொற்றுகளை எதிர்த்து போராடுறதுக்கு உதவி செய்யுது. ஓம விதைகள்ல அதிக அளவில் பாக்டீரியாக்கள் மற்றும் ஆன்டி பாக்டீரியல் மற்றும் பூஞ்சைகளின் வளர்ச்சியை தடுக்கும் பண்புகள் இருக்கு. ஓமம் விதைகள்ல உள்ள தைமோன் என்னும் இயற்கை எண்ணெய் ஈகோலி, சால்மோனெல்லா, கேண்டிடா அல்பிகன்ஸ் போன்ற பாக்டீரியாக்களின் வளர்ச்சியை கட்டுப்படுத்துறதுல முக்கிய பங்கு வகிக்குது. நோய் தொற்று அதிகமாக ஒரு சிலருக்கு ஏற்படும். அவங்க இந்த ஓமம் அதிகமாக பயன்படுத்தலாம். சளி, இருமல், மூக்கடைப்பு பிரச்சனை இருக்கிறவங்க ஓமத்தை பயன்படுத்தலாம். இந்த ஓமத்தை பயன்படுத்தும் போது மூக்கடைப்பு சரியாகி சளிகள்லாம் எளிதில் வெளியேறதுக்கு உதவி செய்யும். இதை நீங்கள் இந்த ஓமத்தை எப்படி பயன்படுத்தணும்னா, சளி இருமல் இருக்கிறவங்க ஓமம் கொஞ்சமாக எடுத்து வெல்லம் சேர்த்து ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 வேளை மென்று நீங்கள் சாப்பிடணும். இப்படி சாப்பிடும்போது அந்த சளி இருமல் உங்களுக்கு உடனடி நிவாரணம் கிடைக்கும். அதே மாதிரி மூக்கடைப்பு பிரச்சனை இருக்கிறவங்க ஒரு தேக்கரண்டி ஓமத்தை எடுத்து நல்லா பவுடர் பண்ணிவிட்டு அதை அந்த ஸ்மெல்லை நல்லா நீங்கள் சுவாசிச்சிங்கன்னா அதோட ஸ்மெல் நமக்கு மூக்கடைப்பை எளிதில் எடுக்கும். சிலர்லாம் தைலம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதுக்கு நீங்கள் இந்த ஓம பவுடரை யூஸ் பண்ணி பாருங்கள். நல்ல ரிலீஃப். நல்ல கொழுப்பின் அளவை அதிகரிக்க நம்ம ஓமத்தை பயன்படுத்தலாம். நம்ம உடலில் உள்ள கெட்ட கொழுப்பின் அளவை குறைத்து நல்ல கொழுப்பின் அளவை அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் ஓமம் விதைகள் உதவி செய்யுது. ஓமம் விதைகளில் உள்ள நார்ச்சத்து மற்றும் கொழுப்பு அமிலங்கள் நல்ல கொழுப்புகளோட அளவை அதிகரிக்க ஹெல்ப் பண்ணுது. இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவி செய்யுது. நம்ம உடலின் இரத்த அழுத்தத்தை நிர்வகிக்க ஓமம் விதைகளில் உள்ள தைமோல் சிறந்த செயலாற்றுது. விலங்குகளிடம் நடத்தப்பட்ட ஆய்வில் இரத்தத்தில் கால்சியம் படிவதை தடுக்க உதவி செய்யுது. இரத்தத்தில் கால்சியம் படிகிறத தடுப்பதன் மூலம் இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ளே வைக்க உதவி செய்யுது. வயசானவங்களுக்கு இந்த மூட்டு வலி பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும்.
அவங்களால எந்திரிக்க முடியாது, ரொம்ப தூரம் நடக்க முடியாது, மூட்டு வந்து ரொம்ப வலிக்கும். அப்படி மூட்டு வலி உள்ளவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓமத்தை நல்லா அரைச்சி பேஸ்ட் பண்ணி உங்கள் மூட்டுகளில் வந்து தடவிட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து வாஷ் பண்ணிக்கலாம். இப்படி தொடர்ந்து பண்ணும்போது உங்களோட மூட்டு வலி வந்து குறைய ஆரம்பிக்கும். மூட்டில் வீக்கம் எதுவும் இருந்தாலும் அதுவும் வந்து குறைய ஆரம்பிக்கும். ரெண்டாவது வந்து உங்களுக்கு பேஸ்ட்டாக தடவ முடியலை அப்படின்னா ஒரு அரை பேக்கெட் தண்ணியில் வந்து ஓமத்தை போட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. அந்த கொதிக்க வச்ச ஓம தண்ணியில் வந்து உங்களோட காலை வந்து கழுவுங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 10 நிமிஷம் வார்ம் ஆனதுக்கப்புறம் அந்த காலை அதிலேயே வச்சுருந்தீங்கன்னா கூட இந்த மூட்டு வலி வந்து நாளடைவில் வந்து சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடிக்கடி காது வலியால் அவஸ்தைப்படுறவங்க ஓம எண்ணெயை வந்து பயன்படுத்தலாம். ஓம எண்ணெயை வந்து நீங்கள் காதில் நல்லா வந்து மசாஜ் பண்ணி கொடுக்கும்போது காது வலி வந்து குறைய ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு பல்வலி பிரச்சனையும் இருக்கும். அவங்க என்ன செய்யலாம்னா, ஓமத்தை வந்து தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து அந்த தண்ணியை நீங்கள் தொடர்ந்து வாய் கொப்பளிச்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பல்வலி எல்லாம் சரியாகும். உடல் எடையை குறைக்கிறதுக்கு நீங்கள் ஓமத்தை பயன்படுத்தலாம். ஓமம் வந்து உடல் எடையை குறைக்கிறதுக்கு அதிகமாக வந்து ஹெல்ப் பண்ணுது. ஆயுர்வேத மருத்துவத்திலையுமே உடல் எடை குறைப்புக்கு வந்து ஓமத்தை வந்து பயன்படுத்துகிறாங்க. ஜீரண மண்டலத்தை சுத்தம் செய்வதோடு மட்டுமல்லாது வளர்சிதை மாற்றத்தை துரிதப்படுத்தி உடல் எடை குறைப்புக்கு வந்து உதவி செய்யுது. சூடான நீரில் வறுத்த ஓம விதையை சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை டெய்லியும் காலையிலையும் மாலையிலையும் நீங்கள் குடிச்சு வரலாம். இப்படி தொடர்ந்து குடிச்சு வரும்போது உங்கள் உடல் எடை வந்து குறைய ஆரம்பிக்கும். ஓமம் வந்து பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பெண்களோட கர்ப்பப்பையை சுத்தம் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி மாதவிடாய் காலங்களில் ஏற்படக்கூடிய வலியை குறைக்கிறதுக்கும் சிலருக்கு வந்து ரொம்ப வந்து பீரியட் வந்து வரவே வராது, ரொம்ப கம்மியாக வரும். அவங்களுக்கு வந்து நல்ல பீரியட் வந்து தாராளமாக வர்றதுக்கும் வந்து ஹெல்ப் பண்ணும். குழந்தை பிறந்த பிறகு வந்து அம்மாவுக்கு வந்து என்ன செய்வாங்கன்னா, இந்த ஓமத்தை அரைச்சி வந்து ஒரு 16 நாள் வந்து தலையில் தேய்ச்சி 16 நாளும் குளிப்பாட்ட மாட்டாங்க. எப்பெல்லாம் தலைக்கு குளிப்பாட்டுறாங்களோ அப்பெல்லாம் வந்து இந்த ஓமத்தை அரைச்சி தலையில் வந்து வச்சு தேய்ச்சிட்டு குளிப்பாட்டுவாங்க. இது வந்து இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் செய்வாங்க. அதுவுமே வந்து அம்மாவுக்கு வந்து ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. ஓமம் வந்து பொதுவாகவே வந்து ஆண்களுக்கா இருக்கட்டும், பெண்களுக்கா இருக்கட்டும், குழந்தைங்களுக்கா இருக்கட்டும், பெரியவங்களுக்கா இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். இதனால எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே வராது. ஆனால் அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. பட் வந்து வயிறு சம்பந்தமான எல்லா பிரச்சனையுமே குணமாக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மூலிகைனா இந்த ஓமத்தை நம்ம சொல்லலாம். இந்த ஓமத்தோட நன்மைகளை பற்றி நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.